السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وأيضا إذا دخل شهر الرجب فلما دعا رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا رجب وشعبان وبلغنا شهر رمضان أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை ஏற்று நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் இந்த அழகியதோர் இந்த ஜுமாவினுடைய நிகழ்வில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவ்வுலகத்தை படைத்தான். இவ்வுலகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைத்தான். இந்த உலகத்தில் வசிக்கிறதுக்கு மனிதர்களை படைத்தான். அந்த மனிதர்களில் அந்த சில வஸ்துக்களில் சிலரை விட அல்லாஹ் முற்படுத்தி வைத்தான். சில அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்தான். அதாவது மனித வர்க்கங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்தான். வழக்கது கர்ரம்னா பனி ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம் அல்லாஹ் சொல்றான். அந்த மனிதர்களில் நபிமார்களுடைய அவர்களுடைய பிரிவினை அல்லாஹ் உயர்த்தி வைத்தான். நபிமார்களில் சில ரசூல்மார்களை அல்லாஹ் உயர்த்தி தரம் பிரித்து சில அந்தத்திலே சில ஏற்றி வைத்தான். நபிமார்கள் சிலரை காட்டில் நாம் அந்தஸ்தில் உயர்த்தி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். இப்படி சில நபர்களை சிலரை காட்டிலும் அல்லாஹ் அந்தஸ்திலும் அவனுடைய அதிகாரத்திலும் அல்லாஹ் சில நபர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதுபோல மனிதர்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் சில விஷயங்களை இந்த உலகத்தில் அவன் படைத்து வைத்திருக்கின்றான். சில சோதனைகள் மனைவி மக்களின் மூலமாகவோ, மனைவி மக்களும் சோதனைகள் தான் நமக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, மனைவிமார்களும் செல்வங்களும் உங்களுக்கு சோதனைகள் தானே. அப்ப அல்லாஹ் மனைவி மக்களையும் சொத்து செல்வங்களை அல்லாஹ் நமக்கு சோதனையை ஆக்கி வைத்தான். அதுபோல சில இயற்கை சீற்றங்களையும் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கி வைத்தான். இன்றைய தினம் டிசம்பர் 26, இதே போல ஒரு 15 வருடத்திற்கு முன்னால், அநேகமாக 2004 அந்த டைமிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றம், ஒரு நிலநடுக்கம், ஒரு சுனாமி வந்தது. கிட்டத்தட்ட தென்னாசியாவை ஒரு அழிக்கக்கூடிய அவ்வளவு ஒரு இயற்கை சீற்றம். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏதோ ஆலிம்கள் அல்லாஹ் ரசூல் சம்பந்தமான சில விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க, ஏதோ ஆலிம்கள் தீனுடைய விஷயம், மார்க்க கல்வி, சோதனை, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க மட்டுமல்ல. அதுக்கல்ல, இது ஆலிம் என்பவன் எல்லா விஷயங்களையும் பேசணும். இந்த உலகம் சம்பந்தமான பல விஷயங்களை பேசணும். எதற்கென்றால் அதனின் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் படிப்பினைகள் இருக்கு என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக ஆராய்ந்து மக்களிடத்தில் கொண்டு செல்வது ஒரு ஆலிமினுடைய கடமை. அதுபோல
கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2004 டிசம்பர் 26 அன்று இந்த உலகத்தை, ஒரு தென் ஆசியாவை புரட்டி போட்ட ஒரு கோர சம்பவம், அதுதான் சுனாமி. இந்தோனேஷியாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11 நாடுகள் வரை ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அடைந்தது. ஒரு 11 நாடுகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதில் சொல்லுகிறார்கள், கணக்கெடுப்பில் சொல்லுகிறார்கள், உலகத்தினுடைய மிக அதிபயங்கரமான 2வது சுனாமி 2004 வந்த அந்த சுனாமி என்பதாக ஒரு அறிக்கையை விடுறாங்க. அதே போல முதல் சுனாமி, இந்த இயற்கை சீற்றத்தில் வந்த உலகத்திலேயே அதிர வைக்கக்கூடிய முதல் சுனாமி என்பதும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1964 சம்திங் தான் நினைக்கிறேன், 1964 சம்திங். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சுனாமி. அப்போ அதனுடைய அந்த ரிட்டர்ன் டிகிரி, அந்த லிக்டர் டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்தது 18 டிகிரி. இப்போ 2004 அந்த சமீபத்தில் அடித்த அந்த சுனாமியினுடைய லிக்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா 9.30%. 9.30%, கிட்டத்தட்ட 160 அடி வரை உயர்ந்து அந்த கடலினுடைய அலைகள் ஒட்டுமொத்தமாக அந்த சென்னையினுடைய இந்த வடபகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சென்னை, வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி இப்படி இருக்கின்ற சில இடங்களில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அன்றைய தினம் துண்டிக்கப்பட்டது. அதற்கு முந்தைய தினம் கிறிஸ்துமஸ் எல்லா நபர்களும் மிக ஆவலோடு, எல்லா நபரும் எதிர்பார்ப்போடு மிக நிம்மதியாக கொண்டாடிவிட்டு தூங்கினார்கள். ஆனால் மறுநாள் எந்திக்கும் போது தெரியாது, இந்த நபர்கள் நாளைக்கு நம்முடைய நாளாக இருக்கும்னு நினைச்ச தூங்கினாங்க. ஆனால் மறுநாள் எழுந்த பொழுது தெரிகிறது, ஒட்டுமொத்த அந்த கடலோர பகுதிகளும் இயற்கையினுடைய அந்த கடல் சீற்றத்தினால் அழிக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஒரு அறிக்கையில் இப்படி சொல்லுவாங்க, இந்த முதல் சீற்றம் என்று சொன்னது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. அங்கே வந்தது. அங்கே ஒட்டுமொத்த ஐநா சபையும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுச்சு, இந்த தனுஷ்கோடி என்பது மக்கள்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் அல்ல என்று ஒரு அறிக்கை விடுறாங்க. அன்றையிலிருந்து இன்றைய வரை யாருமே அந்த இடத்துல வசிக்கலை. அந்த 2வது போர் 2004 நடந்தது. கிட்டத்தட்ட 160 அடி அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அளவிற்கு, அதைவிட அந்த திருவள்ளுவர் சிலை 133 அடி. அப்போ அந்த சிலை அளவு, அந்த சிலை மூழ்குகின்ற அளவிற்கு அந்த இயற்கை சீற்றம் என்பது மிக கடுமையாக அடித்தது. கிட்டத்தட்ட இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கை, கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, நாமக்கல் இப்படிப்பட்ட பெரும்பாலான இடங்கள் இயற்கை சீற்றத்தின் மூலமாக ஒரு மிக பெரும் அடி வாங்கியது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அளவிற்கு இப்படிப்பட்ட கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் மிக கடுமையான முறையில் அன்றைய தினம் எல்லோரும் வஞ்சிக்கப்பட, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சரி, இதனின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினைகள் என்ன? இவ்வளவு அல்லாஹ் உலகத்தில் இவ்வளவு சோதனையை கொடுக்கின்றான், இவ்வளவு ஒரு இயற்கை சீற்றத்தை கொடுக்கின்றான். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினைகள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் இந்தவாறு சொல்லி காண்பிப்பான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கபலிக்கும் என்பதாக சொல்லி காண்பிப்பான். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் சோதிக்கப்பட்டதை போன்று நீங்களும் சோதிக்கப்படாமல் சுவனத்தில் நுழைந்து விடலாமா என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி எழுப்புகின்றான். இப்போ நமக்கு முன் வாழ்ந்த சமூகம், ஆது சமூக கூட்டம் எல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த 2 கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகின்றான், சமூது கூட்டத்தினை, அந்த சமூது என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினரை நாம் கடுமையான சப்தத்தை கொண்டு அழித்தோம் என்பதாக சொல்லுகின்றான். அடுத்து சொல்லுகின்றான், கடுமையாக வீசக்கூடிய அந்த காத்துகளை கொண்டு நாம் ஆது கூட்டத்தை அழித்தோம்னு சொல்றான். இப்போ அதன் மூலமாக இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய நமக்கு படிப்பினை, அல்லாஹ் எந்த ஒரு சோதனைகள் நமக்கு கொடுத்தாலும் அந்த சோதனையில் நாம் எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காண்பிப்பான், வல நபுலு வண்ணக்கும்,
ஒல நபுலுக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் உங்களை நாம் சோதிப்போம், அழகிய முறையை சோதிப்போம், சொத்து செல்வங்கள் மனைவி மக்கள் மூலமாக சோதிப்போம், சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம். இப்படி பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை நாம் சோதிப்போம் என்று சொல்லுகிறார். உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுக்குத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காண்பான், வல நபுலுக்கும் பி ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்துன், நல்லதையும் கெட்டதையும் கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதனுடைய விரிவாக்கத்தில் எழுதுவார்கள், அல்லாஹ் ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இதனுடைய விரிவாக்கத்தில் அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். அல்லாஹ் சில நபருக்கு நன்மையும் கொடுப்பான், தீமையும் கொடுப்பான். அல்லாஹ் சில நபர்களுக்கு எல்லா விதமான வஸ்துக்களை கொண்டும் அல்லாஹ் சோதனை கொடுப்பான். எதற்கு தெரியும் அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான்? இந்த சோதனைகளில் யார் யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவரிடத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, ஒரு நற்கூலி இருக்குது என்பதாக ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சு காட்டுறாங்க. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் சோதனை நடக்கும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், சோதனைகளை அனுபவிக்காமல் நீங்கள் எல்லாம் சுவனம் செல்ல நினைக்கிறீர்களா என்று கேட்கின்றான். இப்போ நம்ம ஈமானிய மக்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்று ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் சோதனை என்பது நிச்சயம். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து சயக்கூலுல அடுத்த சஃபா நினைக்கிறேன் சயக்கூலுல வரும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல நபுலு வன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், விஷயம் சில விஷயங்களை கொண்டு உங்களை சோதிப்போம் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வபஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், காய்கனிகளை கொண்டு சோதிப்போம், சில விஷயங்களை எடுத்து குறைத்து சோதிப்போம் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் இறுதியில் சொல்வான், யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ, பொறுமை காக்க ஒரு சுப செய்தி சொல்லுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் அல்லாஹ் சொல்றான். அடுத்த வேலை நாம் என்ன செய்வோம் யாருக்கு எதுவும் தெரியாது. அப்போ சில அதே போலதான் 2004 சம்பவம் தான். அன்றைக்கு முந்தைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி படுத்த மக்கள் மறுநாள் நம்முடைய தினம் நல்லாக இருக்கும், அடுத்த கணப்பொழுது நிம்மதியாக வாழ்வோம் என்று இரவு தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழும்பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு நிலை என்பது மிக மோசமான நிலை. இயல்பு வாழ்வை துண்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட சொல்கிறார்கள், அந்த வந்த ஒரு புயல் கிட்டத்தட்ட 2,30,000 நபர்களை கிட்டத்தட்ட வந்தது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தான் அந்த புயல் சுனாமி 2,30,000 நபர்களை க்ளோஸ். சில நபர்கள் கடல் அலைகள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள், சில நபர்கள் மண்ணிற்கு அடியில் சிக்கி சின்ன பின்னம் ஆனார்கள் என்றும் வரலாறு சொல்லி காட்டுகிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இந்த வாரம் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு சில விஷயங்கள், ஒரு 15 விஷயம் நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் நிலம் நடுக்கம் வருவதை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். சிவப்பு நிற காற்று அடிப்பதை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். உருவமாற்றம் நடப்பதை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். கல்மழை பொழிவதை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். மக்கள் எல்லோரும் பூமியால் விழுங்குவதை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த விஷயமெல்லாம் எப்படி நடக்கும் என்று தெரியுமா? ஒரு மணிமாலை அது துண்டிக்கப்பட்டு விட்டால் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அது உருண்டு ஓடுமோ அவ்வாறு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக ஒரு காரணத்தை சொல்கிறார்கள், இதா இத்தகரல் ஃபைஅத் தௌலா, இதா இத்தகத ஃபைஅத் தௌலா என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கும் ட்ரஸ்ட்ன்ற பேரில் ஏதோ நாங்கள் அனாதாசிரமம் நடத்துகிறோம், சொத்துக்களை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், இப்படி சில ட்ரஸ்ட்டுகளின் மூலமாக அனாதைகளுடைய அந்த சொத்து என்பது பறிக்கப்படுது. அப்படி சொன்னார்கள், வல் அமானத மகனமா என்று சொன்னார்கள். அமானத்துகள் யாரிடத்துல சரியாக பேணப்படாது. ஒருத்தன் ஒரு பொருளை நம்பிடு, இந்த காலத்து வரை இந்த பொருளை பார்த்துக்கோ, பிறகு காலங்கள் கழிச்சு நான் அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ எப்படா என்கிட்ட கொடுத்த? எப்படி சில நபர்கள் இந்த அமானிதங்கள் என்பது பேணப்படாது. இது 2வது விஷயம்.
மூணாவது சொன்னார்கள் ஜகாத்து மகரமா, ஜகாத்துகள் என்பது ஒரு ஜகாத்தின் அடிப்படையில் இல்லாமல் அது ஒரு நம்மளுக்கு ஒரு வந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு நமக்கு வந்து ஒரு இது நம்ம கொடுக்கணுமா, அந்த மக்களிடத்தில் இந்த சிந்தனைகள் மாறிவிடும். இன்னைக்கு பார்க்கிறோம், மக்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க தன்னுடைய மகளுக்கு, கிட்டத்தட்ட போகிறாங்க 20 பவுன் 25 பவுன் நகையெல்லாம் அதிகமாக வாங்கி போடுறாங்க. ஆனால் அதற்குரிய ஜகாத்துகளுடைய விஷயத்தில் யாரும் சரிவர இருக்கவில்லை. வீடு பெரிய பெரிய வீடு கட்டுறா, பங்களாவாக கட்டுறா, 2 கோடி 2.5 கோடி 3 கோடிக்கு காசு வைத்து வீடை கட்டுகின்றான். அதற்கெல்லாம் அவர்கள் சரிவர ஜக்காத்து அது வாங்குகின்ற அவன் நகைகளுக்கோ அவன் வைத்திருக்கின்ற சொத்து செல்வங்களுக்கோ அவன் ஜக்காத்து கொடுப்பது கிடையாது. இது மூணாவது விஷயம். அடுத்து சொல்லுகிறார்கள், துஅல்லிமுல் கைரித்தீன், இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லாமல் தன்னுடைய பேரும் புகழுக்காண்டி இந்த இஸ்லாமியுடைய இந்த தீனுடைய கல்வி என்பது கற்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், என் பேருக்கு பின்னாடி ஒரு ஆலிம் சனது போடணும், இந்த மதரசா நான் ஓதிருக்கேன்னு சனது போடணும், இதற்கு பேரும் புகழுக்காக படிப்பவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த தீன் கல்வியை கற்றுக்கொள்பவர்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் என்று சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு கட்டுப்படுவான். இன்னைக்கு பார்க்கிறோமே, கணவன் அப்படின்னு ஒருத்தனா அவன் பேரை சொல்லி கூப்பிடுறது, மரியாதை இல்லாமல் கூப்பிடுறது, அவனை வாடா போடான்னு மற்றவங்க மத்தியில் வச்சு வாடா போடான்னு கூப்பிடுறது, இப்படி அவன் சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்கறது, இப்படி ஒரு கணவன் என்பவன் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு நடப்பான். அடுத்து சொன்னார்கள், தன்னுடைய தாயை நோவினை செய்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்குறோமே, தன்னுடைய தாயை வந்து அவன் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டா போதும், ஒரு கல்யாணம் முடிச்சு அந்த ரேஞ்சுக்கு ஆகிட்டா போதும், உடனே தனி கொடுத்தணும். தன்னுடைய தாயை கொண்டு போய்ட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சொத்து செல்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா போதும், உடனே அனாதாசிரமம் முதியோர் இல்லம். இன்னைக்கு பார்க்குற சமூகத்தினுடைய நிலை அதுதானே. அடுத்து சொன்னார்கள், அதுனா சதீகஹு வஅக்ஸா அபாஹு, தன்னுடைய தந்தையினுடைய சொல்லை தூரமாக வைத்துவிட்டு தன்னுடைய நண்பனுடைய அந்த பேச்சை நெருக்கமாக ஆக்கிக்கொள்வான். நண்பன் பேச்சை கேட்பான், அத்தாமா பேச்சை கேட்க மாட்டான். இன்னைக்கு பார்க்குறோமே, தன் நண்பன் என்ன ஒரு சொன்னாலும் சரி ரைட்ரா மாப்பிள்ளை நல்லா இருக்குடா இதை எடுத்துக்கிறோம்டா, அத்தா சொன்னால் உங்க அத்தா உங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படி தந்தையினுடைய அந்த சொல்லை தட்டிவிட்டு ஏதோ ஒரு எப்பயோ ஊரில் போய் பழக்க முடிச்ச அந்த நண்பனினுடைய அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். இது ஒரு காரணம். அடுத்து சொன்னார்கள், பள்ளி வாயில்களில் சப்தங்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். சப்தங்கள் உயர்த்தப்படும், வீண் விரயமான பேச்சுக்கள், வியாபாரம் சம்பந்தமான பேச்சுக்கள், இப்படி பள்ளி வாயில்களில் அனாவசியமான பேச்சுகள் மிக உயர்த்தி பேசப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், சாத கபீலத்தவா ஃபாசிகுஹும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நிர்வாகம் செய்வார்கள், அந்த நிர்வாகிகள் எல்லாம் பாவியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகான ஸஈமு கௌமல் அஸ்தலஹும் என்று சொன்னார்கள். அந்த நிர்வாகம் பண்றார்கள, அந்த நிர்வாகங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள், அவர்களுக்கு அறிவு இல்லாமல் அந்த கொடுப்பவர்கள் எல்லாம் அதற்கு அந்த விஷயத்துக்கு தகுதியே இருக்க மாட்டாங்க, அந்த யோசனை கொடுப்பதற்கு தகுதி இருக்க மாட்டாங்க, அவர்கள் கொண்டு போய் ஆலோசனை கொடுப்பாங்க. அடுத்து சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு சங்கை செய்வார்கள், ஒரு மனிதனுக்கு சங்கை செய்வார்கள், அந்த மனிதனுக்கு ஆனால் பார்த்தா உண்மையான கண்டிஷன் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த சங்கைக்கும் அந்த விஷயத்துக்கும் தகுதியே பெற மாட்டான். ஒருத்தனை கண்ணியப்படுத்துகிற விஷயத்தை அந்த கண்ணியத்துக்கு தகுதியே கிடையாது. ஆனால் மக்கள் கண்ணியப்படுத்துவார்கள் எந்த விஷயத்தை காட்டி என்று தெரியுமா? அவனுடைய பயத்தின் காரணமாக மகாபத்த ஷர்ரஹு எங்கே நம்ம என்னமோ செஞ்சிருவானோ, சரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வச்சு நம்ம அசிங்கப்படுத்திடுவானோ, எங்கே நம்ம குழந்தை குட்டிகள் ஏதோ செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி இவனை அப்படிப்பட்ட மனிதனை மக்கள் எல்லாம் சங்கை செய்வார்கள். அடுத்து சொன்னார்கள், இசை கருவிகளும் பெண்களினுடைய அந்த நடனமும் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு பார்க்குறோம், எல்லா நபர்களும் இசையினுள் மூழ்கி கிடக்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு என்னென்னமோ இசை கருவிகளும் பெண்களின் நடனமும் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு பெண்களினுடைய நிலையை பார்க்குறோம், இறுக்கமான ஆடை அணிந்து கொண்டு ரோடுகளிலும் சில வீதிகளிலும் அந்த காதில் ஹெட்ஃபோனை சொருவிக்கிட்டு சில சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் வேதியரான பெண்களையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன், எல்லா நபர்களும் இன்றைக்கு மாறிவிட்டார்கள் அல்லவா? அடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷரிபத்துல் ஹம்ர், மதுகள் அதிகமாக புலங்களில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று சொன்னார்கள். மது அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவான்.
மதுவை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவான். பார்க்குறோம் இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியருடைய வாலிபர்கள் அழிந்து போவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மது. முதலெல்லாம் ஒரு பேச்சு இருந்தது மக்களிடத்தில், பாய்மார்களா அவங்க நல்லவங்க, அவங்க சுத்தமானவங்க, அவங்க தூய்மையானவங்க, தண்ணி எதுவும் கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது, இப்படியெல்லாம் சொன்ன ஒரு காலம் இருந்தது. அந்த காலமெல்லாம் கழிந்து மற்றொரு காலம் வந்தது. பாய்மார்களா ஆள் சுத்தமே கிடையாதுப்பா, ஆள்கிட்ட அது ஒன்றுமே இல்லை, வந்துட்டு ஒழுக்கம் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா சாராயம் குடிப்பான் அப்படின்றாங்க இன்றைக்கி ஒரு முஸ்லீம் பையனை பார்த்து. ஆனால் அதுபோன்று நம்முடைய வாலிபர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ வாலிபர்கள் தெரு ஓரங்கள் பார்க்கத்தானே செய்கிறோம். எல்லா நாளும் போதையின் மூலமாக ரோடுகளில் அடிபட்டு கிடக்கிறான், ரோடுகளில் ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறான். பேரை குடிச்சு என்னன்னு கேட்டால் ஆள் முஸ்லீமாக இருக்கான், ஆள் முஸ்லீம். பார்க்கும் இப்படியெல்லாம் ஒரு நிலை. அடுத்து சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா சஹாபாக்கள், அவர்களை எல்லாம் இனி வரக்கூடிய பின் வாழ்ந்த இந்த சமூகம் பின் வாழக்கூடியவர்கள் திட்டுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்குறோம் சஹாபாக்களை எத்தனை நபர்கள் திட்டுகிறார்கள், சஹாபாக்களை திட்டுகிறார்கள், தாபியன்களை திட்டுகிறார்கள், பெரும் பெரும் இமாம் பெருமக்களை திட்டுகிறார்கள். அவர்கள் வச்ச கொள்கை சரியில்லை, அவர்கள் இது சரியில்லை அது சரியில்லை. இப்படி இமாம் பெருமக்களை முன் வாழ்ந்த இமாம் பெருமக்களை பின் வாழ்ந்தவர்கள் திட்டுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ இந்த சில சம்பவங்கள் எல்லாம் சில சூழ்நிலையெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால், சில சூழ்நிலையெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிகழ்வை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சில நிகழ்வெல்லாம், இப்படிப்பட்ட சில குரோத நிகழ்வெல்லாம் நம்ம எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ நிலைகள் பார்த்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை விட்டு, மோசமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக, நம்முடைய சந்ததிகளை பாதுகாத்து அருள் புரிவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். உமா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.